கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமம் 32:30. இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. அல்லேலூயா. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்ததற்கு அவனிடத்துல காணப்பட்ட குணாதிசயம் என்ன பார்க்க போறோம். முதலாவது அவனிடத்துல காணப்பட்ட குணாதிசயம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான். 2 ராஜாக்கள் 18:5 வாசிக்கிறோம். அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தான் சொல்லி பார்க்கணும். நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்குது? யார் மேல இருக்குது? உலகத்து மேலேயா? உலகத்தின் பொருள் மேலேயா? வேலை மேலேயா? வீட்டு மேலேயா? சொத்து மேலேயா? விட்டுடுவோம். இதெல்லாம் அழிஞ்சு போகணும். மாயெல்லாம் மாயின்னு சொல்றாரு சாலமோன். அழியாதது நித்திய ராஜ்யம். ஆகவே நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். ஆகவேதான் எசேக்கியா செய்தெல்லாம் வாய்க்கிறதுக்கு காரணம், முதலாவது காரணம் கர்த்தர் மேல் நம்பிக்கை தான். 2வது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்தான். அவன் வியாதிப்பட்டு மரித்து போவான்னு சொன்ன நேரத்தில் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நெருக்கத்தில் நாம் கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கிறவர்களாக இருக்கணும். செபிக்கும் போது நம்முடைய காரியம் வாய்க்க செய்வார். 3வது தன் பங்கை கர்த்தருக்கு கொடுத்தான். தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுக்கணும். இப்படி கொடுத்தான். அவதான் அவன் காரியம் வாய்த்தது சொல்லி நாம் பார்க்கிறோம். அவங்க நம்முடைய காரியம் வாய்க்கல. இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குணாதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபியாசப்படுத்துவோம், செயல்படுத்துவோம். நம்முடைய காரியத்தையும் வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். அவை அவரை சார்ந்திருப்போம். செபிப்போம். நேசி நல்ல தாப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கா நன்றியப்பா. எசேக்கியா செய்தெல்லாம் வாய்த்ததற்கு காரணம் மேலே நம்பிக்கை வைத்தான், இடத்துல ஜெபித்தான், தன் பங்கை நமக்கு கொடுத்தான்னு சொல்லி பார்க்கணும். நாங்கள் கூட எசேக்கியா போல செயல்படுத்த உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.